எல்லாரும் சொன்னாங்க கட்டம் சரியில்லை. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கட்டத்தை தகர்த்து இன்னைக்கு சட்டத்தை மீட்டுவராக இன்னைக்கு இருக்கிறார் நம்முடைய தலைவர். மோடி தலைமையிலான அரசு சொல்லுது 27 லட்சம் பேருக்கு தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சியில வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நம் குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இத்தனை முயற்சியிலே எடுத்ததற்கு பெயர் தான் திராவிட மாடல் அரசு. நீங்கள் தலை நிமிர்ந்தால் தான் தமிழ்நாடு தலை நிமிரும் என்பதை உறுதிப்பட செய்தார். உங்களுக்கு வீட்டு பிரச்சனை வந்தா, ரோடு பிரச்சனை வந்தா, கரண்ட் பிரச்சனை வந்தா, கழிவுநீர் பிரச்சனை வந்தா, மழைநீர் பிரச்சனை வந்தா நிக்கிறவன் கருப்பு சிகப்பு போட்ட திமுக காரன் நிக்கிறான். வாக்குகளுக்காக இந்த திட்டங்களை முதல்வர் செயல்படுத்தவில்லை. மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த திட்டங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார். அதனால்தான் இன்றைக்கு தெருக்களில் நின்று சொல்லுகிறோம், தமிழ்நாடு தலைகுனியாது. தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் தங்களை தாங்களே விரும்புகின்றவர்களாக, தன்னம்பிக்கை உடையவர்களாக, தன்காலில் நிற்க வேண்டும் என்பதற்காக அத்தனை திட்டங்களை தீட்டி இருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய நல்லாட்சி தொடர வேண்டும் என்றால் நம்மை எதிர்த்து நிற்கின்ற வேட்பாளர்களுக்கு டெபாசிட் கிடைக்க கூடாது. எல்லோருக்கும் எல்லாம் என திட்டங்களை தீட்டினால் அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். உயர் சாதிகளுக்கு மட்டுமே எல்லாம் என்று திட்டங்களை தீட்டினால் அது பாஜக, அது மோடி. பீகார்ல போய் தமிழனை திருடன் என்று சொல்வது, ஒரிசால தமிழனை திருடன் என்று சொல்வார். இங்க வந்து அக்ரா முதலா எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என்பார். முத்தமிழ் அறிஞரின் வெற்றி திருமகன் தளபதி மு.க. ஸ்டாலின் இருந்து கொண்டு இருக்கிறார். அவரை எதிர்த்து பேசுகின்ற இவன் திருவள்ளுவருக்கு காவி போட்டு காட்டுறார். மீண்டும் ஸ்டாலின் முதலமைச்சராவதை யாராலும் தடுக்க முடியாது என்று ஓபிஎஸ் சொல்லுகிறார். கிட்டத்தட்ட தமிழ்நாடு போது 20 லட்சம் பிள்ளைங்க வயிறார சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க பாத்தீங்களா? அந்த திட்டம் தொடர வேண்டும் என்று சொன்னால் ஸ்டாலின் தொடர வேண்டும்.